வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகளை எல்லாமும் முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்ற நேரம். இந்த கந்தனின் வாக்கு உன் வாழ்க்கையில் பழித்தே தீரக்கூடிய நேரம். என் பிள்ளையே, என்னை தேடி வந்த குழந்தை ஒன்று மனதில் பல பாரங்களை தூக்கி சுமந்து வந்தது. ஆனால் அந்த பாரத்தை எல்லாமும் நான் இறக்கி வைத்து அந்த பிள்ளை இந்த திருச்செந்தூர் கந்தனிடம் வேண்டிய வேண்டுதலை நடத்தி கொடுக்க அப்பன் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். எதையும் யாரும் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். மற்றவர்களை ஏளனமாக பேசுவதை எப்பொழுதும் குறைத்து கொள்ள வேண்டும். இன்னொருவரினுடைய மதிப்பு மரியாதை, அவர்களினுடைய தகுதி என்னவென்று தெரியாமல் ஒருவரை குறைத்து மதிப்பிடுவது என்பது இங்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எந்த நிலையில் நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு இந்த கந்தன் துணை வரும் இந்த நாட்களில் எப்பொழுதும் நான் என்னிடம் மனதார வந்து நிற்கும் கள்ளம் கபடமில்லாத என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் உதவி செய்யாமல் விடமாட்டேன். அதுபோல இன்று நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வேண்டுமல்லவா? உன் அப்பனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களும் நடக்க வேண்டுமல்லவா? நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கலங்காதே. இந்த கந்தன் துணையிருந்து உனக்கு நடத்தி தரும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய். உனக்கான நேரத்தை நான் வலிமைப்படுத்தி கொடுக்க வருகின்றேன். உனக்கான மாற்றத்தை இந்த கந்தன் நான் சரி செய்து கொடுக்க வருகின்றேன். நான் இருக்கும் பொழுது உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். கந்தனின் அன்பு இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் முருகன் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு எதிலும் எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கவில்லை. தேவையில்லாமல் எதையும் அப்பன் சொல்லவும் இல்லை. என் முன்னால் வந்து நிற்கும் என் பிள்ளைகள் யாரையும் நான் ஒருபோதும் தள்ளி வைப்பதும் இல்லை என்பதுதான் உண்மை. உன்னோடு இந்த கந்தன் நான் இருக்கும் இந்த காலத்தில் என்னிடத்தில் மனதார வேண்டுதல் வைக்கின்ற பிள்ளை யார் என்றாலும் இந்த கந்தன் அதனை செவி கொடுத்து கேட்காமல் செல்ல மாட்டேன். என் குழந்தையே, என்னை கதி என்று நம்புபவர்களுக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வரும் நாட்களை நமக்கான ஒரு விஷயத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நன் மதிப்பை தந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம். இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கும் இந்த அவசியங்களை நீ நிச்சயமாக எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனின் வேலும் மயிலும் என்றும் என் பிள்ளைக்கு துணை இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல மாற்றங்கள் பல வெற்றிகளாக உனக்கு வந்து சேரத்தான் போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் பலவும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மாற்றத்தான் போகிறது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இனிமேலும் எண்ணி ஒருபோதும் பதறாதே. உன்னோடு உன் முன்னிலையில் இருக்கும் இந்த கந்தன் இனி எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். கந்தனின் அன்பு உனக்கு போதும் என்ற ஒரு வார்த்தை உன் மனதிற்குள் எப்பொழுதும் நீங்காமல் உறுதியாக நிற்கும் என்றால் கந்தன் ஒருபோதும் அவர்களை கைவிடுவது இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலகட்டங்களில் பிரச்சனைகளும் இருந்திருந்த போதிலும் கூட
இதையெல்லாமும் தகர்த்தெறிந்து இந்த வாழ்க்கையின் முழுமையை நீ அறிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தனின் அருளாசிகளோடு எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. தேவையில்லாத எண்ணமும் தேவையில்லாத சிந்தனைகளும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்து தானாகவே வெளியேறிக் கொண்டே இருக்கும். இந்த கந்தன் உனக்கு கொடுத்த சத்தியம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிலும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் நமக்கு நடக்காத போது நாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி ஏங்கி தவிக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் இனிமேலும் நாம் கலங்கக்கூடாது. நம்மை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி கலங்குவதை விட நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொள்ளும் ஒரு பக்குவம் மட்டுமே இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் துணை இருக்கும் இந்த நாட்களில் இனி எப்பொழுதும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக மாறும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை. தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே நாம் யோசிக்கும் இந்த காலத்தில் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இந்த வாழ்க்கை தரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் உணர வேண்டும். சரி எது தவறு எது என்று புரிந்து கொண்டு இந்த கந்தன் மீது கொண்ட நம்பிக்கையினால் எதையும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. சரியான ஒன்றை தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கு கிடைக்கட்டும். தெய்வம் உனக்காக வருவது இனி வரும் நாட்களில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நினைத்து பார்த்து கலங்கிட முடியாத அளவிற்கு இங்கு எதுவும் இல்லை. எதுவென்றாலும் என் பிள்ளையினால் அதை சரி செய்துவிட முடியும். எல்லோருடைய இல்லத்திலும் திருச்செந்தூர் கந்தன் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கத்தான் செய்கிறேன். பச்சை சாத்தி உருவத்தில் பலரின் வீடுகளிலும் இந்த கந்தன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் நிற்கும் இந்த கந்தன் எதையும் உனக்கு மாற்றி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லாமுமாக உனக்கு இந்த தெய்வம் துணை இருக்கும் பொழுது இனி வேறெதுவும் தேவையில்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் நிலையில்லை. நாம் நினைத்தது மட்டுமே நமக்கானது. நாம் கையில் வைத்திருப்பது மட்டுமே இந்த நொடி நமக்கானது என்பதனை புரிந்து கொண்டு அதில் இருக்கும் சந்தோஷத்தை பெற தயாராக வேண்டும். அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற எண்ணங்களை எல்லாமும் வேறறுத்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நன்மதிப்பை அதிகரித்து நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டு. எந்த ஒரு விஷயத்தினாலும் இனி இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக கைவிட்டு விடாதே. முடியாதது என்று எதுவும் இருந்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடுத்தடுத்த நிலைகளில் உணரத் தொடங்கிவிடு. அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றத்தை கொடுக்க தொடங்கிவிடு. அப்பன் நான் சொல்லும் சொல் இனி உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன நடந்தாலும் அப்பன் வந்து விடுவேன் உன் முன்னால். இந்த கந்தன் வந்து உன் முன்னால் நின்று விடுவேன். உனக்காக நான் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டாம் என்பதனை எல்லாமும் தெளிவுபடுத்துவதற்கு உறுதியோடு நான் தருவதற்கு தயாராகி விட்ட பிறகு இனி என்ன கவலை உனக்கு? என் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிள்ளைகளை யாரும் கேலியும் கிண்டலும் செய்ய வேண்டாம். நாளை உச்சகட்ட நிகழ்வில் அவர்கள் இருக்கும் பொழுது உன் தலை தொங்கிப் போய்விடும் என்பதனை மறக்கக்கூடாது. கந்தனின் வெற்றி இந்த பிள்ளைகளின் வெற்றி. கந்தனின் எண்ணம் என் பிள்ளைகளின் சிந்தனை.
என் பிள்ளைகள் என்னிடம் வந்து என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.